கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வீடியோ பார்க்கிற அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 116, 12, 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் நமக்கு செய்த, நம்ம ஒவ்வொருவருக்கு செய்த எல்லா உபகாரங்கள், எல்லா நன்மைகளுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் காண கிருபை செய்கிறார். அது மட்டும் இல்லை, தினமும் நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை பராமரித்து, நம்மளை போஷித்து, நமக்கு வேண்டிய உணவு உடைகளை தந்து தேவன் அவ்வளவு பத்திரமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு இரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த இரட்சிப்பை தந்த தேவன் நம்மளை மரணத்துல இருந்து, அந்த அழிவுல இருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அதற்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தினமும் நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். இரட்சிப்பின் பாத்திரம் என்றால் அந்த பாத்திரம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். கரைபடாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பாத்திரத்தை பரிசுத்தமாக நம்ம அதை பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, பாத்திரம் என்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அந்த நம்முடைய பாத்திரம் தாவீது சொல்கிற 23வது சங்கீதத்தில், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கிறார். அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் போது நம்ம மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அது மட்டுமல்ல, கர்த்தரே என்னுடைய பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார். அப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம தேவன் மட்டும்தான் நமக்கு அந்த பாத்திரத்தின் பங்கு. நம்முடைய இருதயத்துல தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்தினால நம்ம நிரம்பி இருக்கும்போது, தினமும் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய உள்ளத்தை நிரம்பி வழிய செய்கிறார். நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின் படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.